தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் ஆமாம் வடக்கில் இருந்தால் பிறந்தாரு முருகர், அதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான இன்டர்வியூஸை பார்க்க முடியுது, யூடியூப் வீடியோஸை வந்து பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் யாரெல்லாம் வந்து தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் பர்சனல் அட்டாக் பண்ணி என்னடா இது இப்படியே விட்டுட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல ஔவையார் ராஜஸ்தான்ல இருந்தும் அருணகிரிநாதர் பீகார்ல இருந்தும் வந்தாரு அப்படின்னு வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தட்டி கேட்கலன்னா எட்டி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்றதுனால வேறு வழி இல்லாம குறிஞ்சிப்பூ இமயமலையில் பூக்குமா, குறிஞ்சிப்பூ வடநாட்டில் பூக்குமா, குறிஞ்சிப்பூக்கள் எங்கு பூக்கும்? தமிழ்நாட்டு நிலப்பரப்பில் இல்லையா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள், மலை சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைகள் மட்டும்தான் குறிஞ்சி பூக்கள் அப்படின்றது பூக்கும். அந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவன் அப்படின்றவன் எப்படி வடக்கில் பிறந்திருப்பான்? இதுல இன்ட்ரெஸ்டிங்கா முருகனுக்கு வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பலியாக கொடுக்குறாங்க. கடைச்சங்க காலத்துக்கு அப்புறமா வந்த எல்லா இலக்கியங்களையுமே தான் இப்போ இருக்க அந்த முருகனுடைய இந்த பன்னிரு விழிகள், அப்புறம் இந்த 6 முகங்கள், வேல், மயில், இந்த மாதிரியான ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து சேர்க்கப்படும். அப்படியே வைதீகமயமாக்கப்பட்ட முருகன் சைவ கடவுளாக, வெஜிடேரியனாக வந்து மாற்றப்படுறாரு. 14ஆம் நூற்றாண்டுல வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, இந்த வடமொழியில நான் சொன்னேன் இல்லையா ஸ்கந்த புராணம் அப்படின்றத கந்த புராணம் அப்படின்னு எழுதுறாரு. பட் இங்க இருக்க தமிழ் கூறும் நல்லுலகத்துக்காக இதுக்கேற்ற மாதிரி இந்த கதைகளை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்றாரு. அதே மாதிரி இது வடக்கு பெருசா தெற்கு பெருசா அப்படின்னு அடிச்சு காட்டு யாரு பெருசு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாவும் இதை நான் பார்க்கல. ஏன்னா இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறது வந்து ஒரு கடவுள் அப்படின்றத தாண்டி ஒரு இனத்தின் தலைவனை, ஒரு மொழியின் தலைவனை நம்ம வந்து பார்க்கணும். இந்த உனை தினந்தொழுதிலன் உனதியல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை முத்தமிழ் நாயகனை, வெற்றி தமிழ் வேளை, தமிழ் கடவுள் முருகன் பத்தின வரலாறு தான் பார்க்க போறோம். நம்ம முருகருக்கு அப்படி என்னதான் நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. தொடர்ந்து அவரை சுற்றி சர்ச்சைகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் தொடங்கின சர்ச்சை அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே வந்து அவரை சுற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியல் ஒரு டாப்பிக்காக ஆகிட்டு இருக்கார் அப்படின்றத விட ஆக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முறை என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை மையமாக வைத்து தெலுங்குல ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பேன் இண்டியாவா ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதை முன்னிட்டு தயாரிப்பு தரப்பில் வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். அதில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் தான். அந்த வாசகத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அப்படி என்ன சர்ச்சையான வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, born in the north, raised in the heartland and worshipped in the south. அதாவது வடக்கில் பிறந்து இதய நிலத்தில் வார்க்கப்பட்டு தெற்கில் வணங்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே தான் பிரச்சனையே. இப்போ வடக்கில் பிறந்து அப்படின்றதுல தான் இப்போது born in the north இந்த வாசகம் தான் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. முக்கியமாக அங்கே தமிழ்நாட்டில் முருக பக்தர்கள், தமிழ் உணர்வாளர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இப்போ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எது எடுத்தாலுமே வந்து பேன் இண்டியா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து எல்லா ஸ்டேட்காரங்களும் பார்க்கணும், எல்லாருக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து அப்பட்டமான ஒரு அடையாள திருட்டு, பண்பாட்டு திருட்டு அப்படின்னு நம்ம சொல்லாமல், சரிப்பா இது வந்து எல்லாருக்குமான ஒரு திரைப்படமாக இருக்கணும், இந்தியா முழுக்க ஒரு பேன் இண்டியன் மூவியாக இருக்கணும், பொதுவாக இருக்கணும், அதுக்காக அவங்க எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னே நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, இந்த பக்கத்தில் அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலர் இதற்கு வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்குது, நம்மளை ரியாக்ட் பண்ண வைக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போ என்ன அவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, இப்போ அவங்க பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதாவது ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட்டில் இல்லை வடக்கில் இருக்கவங்க முருகனை பற்றி பேசுகிறது என்னவாக அவங்க நினைக்கிறது அப்படின்றது இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் ஆமாம் வடக்கில் இருந்தால் பிறந்தாரு முருகர், அதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியான இன்டர்வியூஸை பார்க்க முடியுது, யூடியூப் வீடியோஸை வந்து பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் யாரெல்லாம் வந்து தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் பர்சனல் அட்டாக் பண்ணி வீடியோஸ்லாம் போடுறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்படி சொல்லக்கூடியவங்க இதுக்கு ஆதாரமாக முன்வைக்கிறது வடக்கிலிருந்து தான் முருகன் பிறந்தான் அப்படின்னு ஆதாரமாக முன்வைக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பரிபாடல் தெரியுமா, திருமுருகாற்றுப்படை தெரியுமா, இதுதான் வந்து முருகனை பற்றின டிக்ஷனரியே, டைரக்டரியே, டாக்குமெண்ட்ரி, அதில் இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு சங்க இலக்கிய பாடல்கள்லாம் வந்து மேற்கோள் வேற காட்டுறாங்க போதாத குறைக்க. என்னடா இது இப்படியே விட்டுட்டா இன்னும் கொஞ்ச நாள்ல ஔவையார் ராஜஸ்தான்ல இருந்தும் அருணகிரிநாதர் பீகார்ல இருந்தும் வந்தாரு அப்படின்னு வந்து
சொன்னாலும் சொல்லுவாங்க, அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் நம்ம வந்து இதை தட்டி கேட்கலன்னா எட்டி பறிக்கப்படும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இப்போ இருக்கோம். அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் என்ன இதுக்கான தரவுகள் என்ன, இது வந்து பழந்தமிழர் கடவுள்தான் முருகன் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவாக போட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இப்போ முருகர் வடக்குல இருந்து வந்தார் அப்படின்ற இந்த சென்டென்ஸை முழு மனதோட தமிழர்களால் ஏன் அந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியல? அதே மாதிரி உலகம் முழுக்க தமிழர்கள் எந்த மூலையில் இருந்தாலும் முருகன் அப்படின்னு வந்துட்டா மட்டும் கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், தைப்பூசம் அப்படின்னு ஏன் முருகனை இப்படி கொண்டாடி தீக்குறாங்க? பண்டைய தமிழ் நாகரிகத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் முருகனுக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி முருக வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குற முருகர் சங்க காலத்திலிருந்து, சங்க காலத்துக்கு முன்னாடி இருக்க காலத்திலேருந்து இன்னைக்கு இருக்க முருகர் வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முருகனையும் தமிழையும் ஏன் தமிழர்களால் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியல அப்படின்னும், இன்னைக்கு முத்தமிழ் நாயகனை, வெற்றி தமிழ் வேளை, தமிழ் கடவுள் முருகன் பற்றின வரலாறு தான் பார்க்க போகிறோம். வணக்கம் கண்மணிஸ், வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவை எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கிலிருந்து தான் முருகன் அவதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கவங்க அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா? ஸோ அவங்க சொல்கிறதுக்கான அவங்களுக்கு நியாயமாக படக்கூடிய சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய கூறுகள்லாம் என்ன, அவங்க எதையெல்லாம் வச்சு அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுலேருந்து பார்க்கலாம். முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு சங்க இலக்கியத்திலேருந்து எந்தெந்த பாடல்கள்லாம் மேற்கோள் காட்டுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த கதை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம தரப்பில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? இப்போ சங்க இலக்கியத்தில் இவங்க சொல்லக்கூடிய பாடல்கள், அதாவது இமயமலையில்தான் வடக்கில்தான் முருகன் பிறந்தான், அவதரித்தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க உதாரணமாக 2 சங்க இலக்கிய பாடல்களை வந்து சொல்றாங்க, சங்க இலக்கிய நூல்களை சொல்றாங்க. 2, ஒன்று பரிபாடல், இன்னொன்று திருமுருகாற்றுப்படை. இப்போ 2மே வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தை சேர்ந்தது. இப்போ பரிபாடலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இமய குன்றினில் சிறந்து நின் ஈன்ற நிறை தாமரை அப்படின்ற இந்த லைனை வந்து கோட் பண்றாங்க. அதாவது இமய குன்றில் சிறந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னை பெற்றது இல்லையா, அந்த தாமரை தான் அந்த இமயத்தில் இருக்கிறதுலையே சிறந்தது. யாரை பெற்றது? முருகனை பெற்றது. முருகன் வந்து அந்த தாமரையில் தான் 6 குழந்தைகளாக வந்து அவதரித்தார் அப்படின்னு புராண கதை இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து மேற்கோள் காட்டி இப்படி ஒரு லைன் எழுதியிருக்காங்க பரிபாடலில். இது வந்து அகத்திணையில் இருக்குது. தலைவனும் தலைவியும் பேசும்போது ஒரு உவமையாக இதை வந்து எடுத்து ஆள்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்தது திருமுருகாற்றுப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களும் இதே மாதிரியான வந்து இமயமலையை தான் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. நெடும்பெருஞ்சிமயத்து நீல பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப. அதாவது இமயத்துல நெடும்பெரும் இமயத்து நீல பைஞ்சுனையில, அதாவது இமயமலையில இருக்க ஒரு நீல சுனையில 5 பூதங்களில் ஒருவராகிய நெருப்புக்கான கடவுள், அக்னி கடவுள் வந்து சிவபெருமானின் நெருப்பு பொறிகளை வந்து கையில் ஏந்த அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதுதான் அந்த பொறியானது தான் பிற்காலத்தில் வந்து கார்த்திகேயனாக மாறப்போகுது புராணத்தின்படி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சங்க இலக்கிய சங்க இலக்கிய நூல்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்போ சங்க இலக்கியம் பொய்யா அதில் வந்தது, அதனால அவர் வந்து அங்கே தான் பிறந்தாரு, வடக்கில் தான் உதித்தாரு அப்படின்னு இவங்க இதை தான் ஆதாரமாக சொல்றாங்க. இப்போ திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் இந்த 2மே வந்து சங்க இலக்கிய பாடல்கள் தான். இதில் வந்து ஐயப்பாடே கிடையாது. ஆனால் இதோடைய காலகட்டம் என்ன, எந்த காலகட்டத்தில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைச்சங்க காலத்தில் வந்தது. அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 4ஆம் நூற்றாண்டோட தொடக்கம் வரைக்குமே வந்து கடைச்சங்க காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் இன்ஃபேக்ட் வந்து இந்த திருமுருகாற்றுப்படை தான் முருகனுடைய அடையாளங்களாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சேவல், அதுக்கப்புறம் வந்து வேல், இது எல்லாமே வந்து முருகனுடைய அடையாளங்கள் அப்படின்னு இந்த புராண அங்கங்கே இருக்க இந்த புராண கோட்ஸோடு சேர்ந்து அடையாளங்களையும் கொடுத்தது என்னவோ இந்த காலகட்டத்தில் வந்த இலக்கியங்களில் தான். அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 4ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் இந்த கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட நூல்களாக இருக்கும் அப்படின்னு தமிழ் ஆய்வாளர்கள், அறிஞர்களோட கருத்தாக இருக்குது. இப்போது நம்ம வடக்கில் பிறந்தவன் முருகன் அல்ல, முருகன் அப்படின்றது பழந்தமிழ் தெய்வம், தமிழ் நிலத்தின் தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எந்த சங்க இலக்கிய பாடல்கள்லாம் வந்து எடுத்து காட்ட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம தொல்காப்பிய காலகட்டத்துக்கு போகணும். இப்போ தொல்காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலுமே தொல்காப்பியம் அப்படின்றது பரிபாடலுக்கும் திருமுருகாற்றுப்படைக்கும் முந்தைய ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்றத மறுப்பதற்கு தமிழில் யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, தொல்காப்பியத்தில் தான் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப மூத்த ஒரு எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவம் தொல்காப்பியம். அதே மாதிரி இந்த சங்க இலக்கிய பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சங்க இலக்கியத்தில் இருக்க இலக்கணத்தெல்லாம் எப்படி வகுக்கணும் அப்படின்ற அந்த கிராமரை வந்து வகுத்து கொடுத்ததே தொல்காப்பியம் தான். ஸோ எப்படி பார்த்தாலுமே தொல்காப்பியம் அப்படின்றது இது கிபி காலகட்டம் இல்லை, கிமு காலகட்டத்தில், கிமு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்றது
அறிஞர்களுடைய எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து இல்லையா. அப்போ தொல்காப்பியத்தில் முருகனை தமிழ் நில தலைவனாக எப்படி எடுத்து ஆள்றாங்க அப்படின்ற கோட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். உலகத்தில் வேற எந்த மொழிக்கும் இல்லாதது தமிழ் மொழியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. தமிழ் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழர் நிலங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நிலத்தோட ஜியாகிரபிக்கல் லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்து 5 வகையாக 5 திணைகளாக பிரிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற 5 வகை நிலங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, காடும் காடு சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும், கடல் கடல் சார்ந்தது, இப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. இப்படி 5 இந்த நிலங்களை வந்து 5 வகையாக பிரித்து அந்த 5 திணைகளுக்கும் வந்து ஒரு கடவுள், அந்தந்த ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது மாயோன்மேய காடுரை உலகமும், சேயோன்மேய மைவரை உலகமும் அப்படின்னு இப்படி 5 நிலங்களுக்கும் வந்து பிரிக்கிறாங்க. இப்போ சேயோன்மேய மைவரை உலகமும் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் முருகனை சொல்லியிருக்காங்க. என்னடா முருகன் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேயோன் அப்படின்றது தான் வந்து முருகனை குறிக்கும் சொல் தொல்காப்பியத்தில். சேயோன்மேய மைவரை உலகமும் குறிஞ்சி என சொல்லுப அப்படின்னு, அதாவது மேகம் தவழும் குன்றும் குன்று சார்ந்த மலையும் மலை சார்ந்த இடமும் வந்து குறிஞ்சி அப்படின்னு சொல்லணும். அந்த குறிஞ்சியின் தலைவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேயோன் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது முருகன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குறிஞ்சி அப்படின்றது வந்து முருகனை மட்டும் சேயோனை மட்டும் குறிப்பதாக இல்லை. குறிஞ்சி அப்படின்றது இந்த குன்றும் குன்று சார்ந்த இடங்கள் முழுக்க இருக்கக்கூடிய குறிஞ்சி பூக்கள். இப்போ குறிஞ்சி பூக்களை சூடியவன் முருகன் அப்படின்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் அந்த குறிஞ்சி பூக்கள் பூத்து இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த முருகன் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குறிஞ்சி நிலம், குறிஞ்சி அப்படின்றது பூக்கள் மட்டும் கிடையாது, நிலத்தை குறிக்கிறது மட்டும் கிடையாது. குறிஞ்சி அப்படின்றதுல உங்களுக்கு பண் இருக்கு, குறிஞ்சி பறை இருக்கு, அதே மாதிரி குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக முருகன் இருக்கிறார். அப்போ பழந்தமிழர் காலத்தில் மலையும் மலை சார்ந்த இடங்களில் வாழ்ந்த மக்கள் கும்பிடும் வணங்கும் தெய்வமாக இந்த சேயோன் முருகன் கடவுள் அப்படின்றவர் இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி இதில் வந்து தொண்டகப்பறை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த தொண்டகப்பறை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி பூக்களை சூடி, குறிஞ்சி மற்றும் காந்தல் பூக்கள். அதே மாதிரி இந்த சேயோனை பற்றி சொல்லும் போதெல்லாம் பிற்காலத்திலையுமே வந்து இந்த கிபி காலகட்டத்திலையுமே வந்து இந்த காந்தல் மலர்களையும் குறிஞ்சி மலர்களையும் சொல்லுவாங்க முருகனுக்கு உகந்தது அப்படின்னு. செவப்பாக இருக்கும், குறிஞ்சி நீளமாக இருக்கும் இல்லையா. இந்த குன்று தோராடல் அப்படின்றது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தல் மலர்களையும் குறிஞ்சி மலர்களையும் மேஜராக சூடிக்கொண்டு இந்த குறிஞ்சி பண்பாடி குறவை கூத்தாடுவாங்களாம். அதாவது சுற்றி இந்த மக்கள்லாம் வந்து ஒருவரோட ஒருவர் கை கோர்த்து சுற்றி நின்று முருகனை, அதாவது அவங்களுடைய குறிஞ்சி நில தலைவனை மகிழ்விப்பதற்காக குறவை கூத்து ஆடுவாங்க அப்படின்னு குன்று தோராடல் அப்படின்ற பகுதியில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ முருகனை சொல்லும் போதெல்லாம் வந்து இந்த குறிஞ்சி பூவோட ரெஃபரன்ஸ் அப்படின்றது தொல்காப்பியத்தில் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து வந்த இலக்கியங்கள்லையுமே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன திருமுருகாற்றுப்படையில் நக்கீரருமே வந்து பாடியிருக்காரு குறிஞ்சியை. குறிஞ்சி பாடி நெடுநகர் வரைப்பல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ முருகனை பாடும்போது முருகன் இருக்கும் இடத்தில் குறிஞ்சி பூக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ குறிஞ்சி பூ எங்கே இருக்கும் அப்படின்றது தான் ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப பேசிக்கான கேள்வி. நீங்கள் வந்து உங்களோட கூகுளில் கூட வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்கள். குறிஞ்சி பூ இமயமலையில் பூக்குமா? குறிஞ்சி பூ வடநாட்டில் பூக்குமா? குறிஞ்சி பூக்கள் எங்கே பூக்கும்? தமிழ்நாட்டு நிலப்பரப்பில் இல்லையா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள், மலை சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைகள் மட்டும்தான் குறிஞ்சி பூக்கள் அப்படின்றது பூக்கும். அப்போ குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் அப்படின்னு பண்டைய தமிழில் கிமு பொது ஊழி காலத்துக்கு முன்னாடி இருக்க இலக்கியங்கள்லேருந்து நீங்கள் சொல்கிற கிபி கடைச்சங்க காலம் வரைக்குமே அதுக்கு அடுத்தடுத்த வந்த காலத்துலேயும் வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவன் அப்படின்றவன் எப்படி வடக்கில் பிறந்திருப்பான் அப்படின்றது தான் முதல் கேள்வி. அதே மாதிரி தொல்காப்பியத்தில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை பற்றி வேலன் வெறியாட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வேலன் வெறியாட்டு அப்படின்னு தொல்காப்பியத்தில் இந்த சேயோன் வழிபாடுல சொல்லக்கூடிய இந்த விஷயம் பிற்காலத்தில் வந்த இலக்கியங்களில் வந்து முருகனை பற்றி சொல்லும் போதெல்லாம் வருது. அப்போ அந்த வேலன் வெறியாட்டு அப்படின்னா அது என்ன, அது எப்படியெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரியான சடங்குகள்லாம் செய்வாங்க அப்படின்றத பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அகச்சுவை பாடல்களாக இருந்தாலும் புறச்சுவை பாடல்களாக இருந்தாலும் புறநானூரில் இருக்குது, அகத்திணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல் எல்லாத்துலேயுமே இந்த வேலன் வெறியாட்டு அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது வந்து காணப்படுது. இவ்வளோ ஏன் திருமுருகாற்றுப்படை, இப்போ நக்கீரருடைய திருமுருகாற்றுப்படையை தானே ரெஃபரன்ஸாக சொல்கிறாங்க, அதுலேயுமே இருக்குது. அதில் இந்த சடங்கு எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த வேலன் வெறியாட்டு அப்படின்றது சாமி ஆடுற மாதிரியான ஒரு நிகழ்வு. இதை வந்து முருகயர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரின் உடம்புல வந்து இறங்கி அவர் வந்து குறி சொல்கிறதா வந்து ஒரு நம்பிக்கை.
இப்போ பழந்தமிழர் அந்த மலையில் வாழ்ந்த மக்களுடைய நம்பிக்கையின்படி. இப்போது பொதுவாக அகத்திணை பாடல்கள் எல்லாம் வந்து எந்த சுவையில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் அப்படின்ற வந்து இளமையும் துடிப்பும் வீரமும் கொண்டவன் அப்படின்றதுனால கன்னி பெண்களை வந்து எளிதாக கவரக்கூடியவன் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போது இந்த கன்னிப்பெண், அதாவது இந்த தலைவியானவள் எதையோ பறி கொடுத்தா மாதிரி இருக்கா தலைவனை நினச்சிக்கிட்டு. அப்படி இருக்கும்போது இப்போது தாய் என்ன நினைக்கிறாளாம், தலைவிக்கு அதாவது தன்னுடைய மகளுக்கு வந்து முருகு தான் பிடிச்சிடுச்சு போல இருக்குது, இப்போ வந்து இந்த கன்னிப்பெண்ணாக இருக்கிறதுனால இது வந்து ஓட்டணும் அப்படின்றதுனால இந்த முருகன் வெறியாட்டு அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அகத்திணை பாட்டு ஒன்று சொல்லுது. இதில் வந்து தோழி நினச்சிட்டு இருக்காளாம், இப்போ இந்த விஷயம்லாம் சடங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த சடங்கெல்லாம் பண்ணுறீங்க, இவன் முருகனையாக நினச்சிட்டு இருக்கா, இவன் மனசில் தலைவனையிலேயே நினச்சிட்டு இருக்கா, இது தெரியாமல் இன்னைக்கு இந்த சடங்கை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த சடங்கு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து தெரிய வருது. முருக ஏறுதல் அப்படின்றதுல இப்போ தலைவி இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி இந்த மணல் வந்து பரப்புறாங்க, ஒரு மேடு வந்து அமைக்கப்படுது, அதில் தலைவி அமர வைத்து இந்த கையில் வேல் பிடித்து ஆடுறவர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து வேலன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து முருகனை சொல்லல, வேலன் அப்படின்றவர் இந்த சாமி ஆடுறவரை வந்து சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இதுல இன்ட்ரெஸ்டிங்கா முருகனுக்கு வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பலியாக கொடுக்குறாங்க. மாமிச பலி அப்படின்றது, படையல் அப்படின்றது வந்து போடுறாங்க. அதாவது ஆட்டுக்குட்டியோட, இளம் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை திணையில் கலந்து, இப்ப இந்த திணை அப்படின்றது எங்க கிடைக்கும், மலை பிரதேச மக்கள் வந்து அறுவடை செய்கிறது, பயிர் பண்ணுறது இல்லையா. ஸோ அந்த திணையில் இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கலந்து மாமிச படையல் இட்டு கழுத்தில் வந்து இந்த காந்தள் மலர்களை, செவ்வரளி போன்ற பூக்கள் எல்லாம் வந்து மாலையாக கட்டிக்கிட்டு வந்து அந்த முருகு வந்து ஆடுவாராம் அவர். இந்த வேலன் வெறியாட்டு அப்படின்ற நிகழ்வு வந்து அகச்சுவை பாடல்களில் மட்டும் கிடையாது, 8 தொகை 10 பாட்டு இந்த மாதிரியான புறச்சுவை பாடல்களையும் வந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கு. இந்த வேலன் வெறியாட்டு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலைவன் தலைவி எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல போர் வீரர்கள்லாம் சுற்றி இருந்து வரப்போற போரில் கிடைக்கக்கூடிய வெற்றி தோல்வி பற்றி ஆரூடம் கேட்பதற்காக முன்னாடியே வந்து குறி சொல்றதுக்காக இந்த வேலன் வெறியாட்டு அப்படின்ற ஒரு நிகழ்வை வந்து நிகழ்த்தியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இந்த கண்டல் பூ மாலைகளை வந்து சூடிக்கிட்டு இந்த குறி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே வேலன் வெறியாட்டு அப்படின்றது சங்க காலத்தில் அகச்சுவை புறச்சுவை ரெண்டுத்திலுமே வேலன் வெறியாட்டு அப்படின்றது மூலமா முருகன் அப்படின்றவர் வாழ்வியலோட கலந்தவராக இருக்காரு தமிழர்களுக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கடைச்சங்க காலத்துக்கு அப்புறமா வந்த எல்லா இலக்கியங்களையுமே தான் இப்போ இருக்க அந்த முருகனுடைய இந்த 12 விழிகள், அப்புறம் இந்த 6 முகங்கள், அப்புறம் வேல், மயில், இந்த மாதிரியான ரெஃபரன்சஸ் எல்லாமே வந்து சேர்க்கப்படுது. அதாவது புராண கலப்புக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முருகனுக்கு வந்து கொடுக்கப்படுது. அப்போ இப்படி வைதீகமயமாக்கப்பட்ட முருகன் சைவ கடவுளாக, வெஜிடேரியனாக வந்து மாற்றப்படுறார். இன்னைக்கு வந்து முருகன் வெஜிடேரியன் முருகன் அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த காலகட்டத்தில், அதாவது நீங்க ஏற்றுக்கிட்ட அந்த திருமுருகாற்று படையிலேயே மாமிச படையலை முருகன் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா. இப்போ திருமுருகாற்றுப்படை தான் முருகனின் அடையாளங்களுக்கான டிக்ஷனரி அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அதே திருமுருகாற்றுப்படையில் நக்கீரன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முருகன் வெறியாட்டு இருக்கு இல்லையா, இதில் இந்த மாமிச படையலை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மலை தெய்வமாக முருகனை நம்மளால் இப்போ ஏற்றுக்க முடியுமா? இது வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கா? இப்போ அது அப்படியே ஏற்றுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போது தொல்காப்பியம் காட்டும் சேயோன் முருகன் அப்படின்றது வந்து போர்க்கடவுளாக, காதலுக்கும் வீரத்துக்கும் அடையாளமாக, அங்கே இருக்க பழங்குடி மக்களின் ஒரு தலைவனாக, இயற்கையோடு இயைந்த ஒரு வடிவமாக சேயோன் முருகன் அப்படின்றவர் வந்து காட்டப்படுறாரு. தேவர்களை காப்பதற்காக மட்டுமே அவதாரம் எடுத்த ஒரு நாயகனாக இந்த பழந்தமிழ் தொல்காப்பியம் காட்டும் சேயோன் முருகன் அப்படின்றது இல்லை. இப்போ முருகனுடைய அவதாரம் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்படி சொல்லக்கூடியவங்களுடைய கதை என்ன, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புராண கதை. இப்போ அவங்க சொல்கிற புராண கதை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்கந்த புராணம் வடமொழியில் எழுதப்பட்டது. ஸோ இதில் முருகனுடைய அவதாரம் எதுக்காக, அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து நிலத்தின் கடவுளாக பார்க்கப்பட்டாலும் வடக்கை பொறுத்த வரைக்கும் முருகன் அப்படின்றவரை இங்கே வந்து நம்ம முருகன், அழகன், குமரன் இப்படியெல்லாம் சொல்கிறோம். அங்கே முருகனை வந்து கார்த்திகேயா, ஸ்கந்தா அப்படின்னலாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த கார்த்திகேயா இவருடைய அவதாரம் வந்து எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சிவன் மற்றும் பார்வதியின் மகனாக அடக்கப்படுறாரு பெருஞ்சமய நெறிக்குள்ள. அதே மாதிரி தாரகாசுரா அப்படின்ற ஒரு அசுரன், தாரகாசுரா அப்படின்ற அந்த அசுரனை அடக்குவதற்காக மட்டுமே பர்பஸ் எடுத்து வந்த ஒரு கடவுள் அப்படின்னு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அந்த கார்த்திகேயன் தான் இங்கே முருகன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போது அந்த கதை எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தாரகாசுரா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அசுரன், இந்த தாரகாசுரன் தமிழில் பார்க்கும்போது நமக்கு வந்து சூரபத்மா அப்படின்னு சொல்லுவோம். சரி, கதைக்குள்ள போகலாம். இப்போ இந்த அசுரன் இருக்கார் இல்லையா, இப்போ அந்த அசுரன் வந்து கடும் தவமெல்லாம் பண்ணி பிரம்மன் வந்து அவருக்கு முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் கேள் அப்படின்னு கேட்கும்போது தாரகாசுரன்
தாரகாசுரன் வந்து என்ன கேட்குறாருன்னா, எனக்கு என்ன ஆனாலும் இறப்பே வரக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இப்போது பிரம்மா சொல்கிறாரு, வேறு ஏதாவது வரம் வேணும்னா கேளு, இறப்பில்லாத வரம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போது கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி தாரகாசுரன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு வரம் ஒன்று கேட்குறாரு. அது என்ன அப்படின்னா, சரி எனக்கு வந்து சாகா வரம் வேணும் அப்படின்னு நான் வந்து கொடுக்க மாட்டீங்க, டைரெக்டாக கொடுக்க மாட்டீங்கன்னா இன்டைரக்டாக வந்து நான் சாகா வரத்தை கேட்குறேன் பாருங்க அப்படின்னு. என்னுடைய சாவு யாரோட கையில் வரணும் அப்படின்னா, சிவபெருமான் இருக்கார் இல்லையா, இவர் மூலமாக பிறக்கக்கூடிய மகனின் பொருட்டு தான் வந்து மகனால் தான் என்னுடைய இறப்பு அப்படின்றது நேரணும் அப்படின்னு வந்து ஒரு கேட்குறாரு, வரம் கேட்குறாரு. பிரம்மனும் வந்து கொடுத்துட்றாரு. இப்போ ஏன் இவர் இந்த வரத்தை கேட்டார், ஏன் சிவபெருமானுக்கு வந்து கல்யாணம்லாம் நடக்காதா, அவருக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் சிவபெருமான் வந்து அவருடைய இணையான தாட்சாயணியை இழந்து விட்ட ஒரு காலம் அப்படின்றதுனால, அவரை இழந்துட்டு தீராத ஒரு தாண்டவத்தில் இருக்காரு, தீராத ஒரு ஆற்றாமையில் இருக்காரு சிவன். அவர் வந்து மயானத்தில் சுத்திக்கிட்டு இருக்காரு, எதுவுமே பண்ணாத ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்காரு சிவன். இப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய, துயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவனானவர் எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுப்பாரு, அப்படியெல்லாம் குழந்தை பெற்று அது வந்து நம்மளை எப்படி கொள்ளும், அதனால இது வந்து முடியாதது, இன்டைரக்ட் அப்படின்றதுனால இம்பாசிபிளான ஒரு விஷயன்றதுனால இப்படி ஒரு வரத்தை கேட்டிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கெல்லாம் வந்து இந்த அசுரனுடைய, இந்த தாரகாசுரனுடைய தொல்லை பொறுக்க முடியல, தனக்கு சாவே இல்லை அப்படின்றதுனால பயங்கரமாக வந்து அவர் தொல்லை பண்ணுறாரு அப்படின்னு. இப்போ தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு வழியே இல்லை, சிவனை எப்படியாவது வந்து நம்ம கிளப்பி அவருடைய மனசை மாற்றி அவர் மூலமாக வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுத்து அந்த குழந்தை தான் நமக்கு விடிவு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன் பொருட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முதலில் மன்மதன் கிட்ட போகிறாங்க, காமதேவன். ஸோ மன்மதன் கிட்ட போய் சிவனுக்கு வந்து இச்சைகளை கொடுக்கணும், அவருடைய ஆசைகளை உணர்வுகளை தூண்டுறதுக்கு நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு கேட்குறாங்க. மன்மதனும் போகிறாரு, சிவன் வந்து கடுந்தவத்தில் இருக்காரு. ஸோ மன்மதனும் போகிறாரு, இந்த மாதிரி அவர் நெருங்கவே முடியல சிவபெருமானுடைய கோவ கனலுக்கு ஆளாகி அங்கேயே பொசுங்கிடுறாரு. அதற்கு பிறகு பார்வதி போகிறாங்க, பார்வதி உமையாள் அவங்க போகிறாங்க. அவங்க போனதுக்கு பிறகு வந்து சிவபெருமானை வந்து வேண்டுறாங்க. அன்பால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனசு வந்து கரையுது, உமையாளுடைய பொறுமையினாலையும் அன்புனாலையும் அவருடைய மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது, இறங்கி வராரு, பார்வதி வந்து ஏற்றுக்கிறாரு. ஆக காமனால் செய்ய முடியாததை அன்பால் உமையாள் செஞ்சாங்க, அதனால் வந்து இறைவன் ஆட்கொள்ளப்பட்டார் பார்வதியால் அப்படின்றது. ஸோ இதற்கு பிறகு 2 பேருக்கு வந்து திருமணம் நடக்குது. இந்த திருமணத்திற்கு பிறகு சிவபெருமான் கிட்டேருந்து வந்து ஒரு அனலானது தோன்றுது. இந்த அனல் வந்து எவ்வளோ வீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீரியம் அப்படின்றது சிவபெருமான் கிட்ட இருந்து தோன்ற இந்த வீரியமானது ரொம்ப சூடாக இருக்குதான். எந்த அளவுக்குனா, இந்த பிரபஞ்சத்தையே எரிக்கக்கூடிய அளவுக்கு மிகவும் வந்து தகிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போது இதை வந்து யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்றதுனால, இது வந்து அவ்வளோ சூடாக இருக்குது, பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றதுனால தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அக்னி கடவுள்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்போ அக்னி கடவுள் என்ன பண்ணுறாரு, சிவனுடைய அந்த நெருப்பு பொறிகளை கையில் ஏந்துறாரு. ஏந்தி அவராலேயே அதை தாங்கிக்க முடியல, கொண்டு போய் குளிர்ந்து இருக்கக்கூடிய கங்கை நதியில் விடுறாரு. கங்கா தேவி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ கங்கை நதியில் விடுறாங்க. கங்கையும் வந்து சூடாகுது, கங்கா தேவியாலையும் வந்து அதை தாங்கிக்க முடியல, கங்கை நதியாலையும் தாங்கிக்க முடியல. இப்போ அங்கேருந்து அந்த நெருப்பு பொறிகளானது கொண்டு போய் எங்கே போகுதுன்னா, இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய ஒரு நாணல் காடு, அது வந்து வடமொழியில் சரவண பொய்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாணல் காடுகளுக்கு அதுக்கு நடுவில் வந்து இந்த தீப்பொறிகள் போய் 6ஆக பிரியுது, பொறிகள்லாம் போய். ஸோ 6 பார்ட்ஸாக பிரிஞ்ச, 6 பாகங்களாக பிரிந்த இந்த தீப்பொறி அப்படின்றது என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க தாமரைகளின் மீது வந்து ஒரு குழந்தையாக வடிவம் எடுக்குது. இப்போ இந்த குழந்தையோட சத்தத்தை கேட்டு வானத்திலிருந்து தேவதைகள், கார்த்திகை பெண்கள் வந்து வராங்க. வந்து அந்த 6 குழந்தைகளும் எடுத்து அவங்க அன்போடு வந்து வளர்க்குறாங்க. ஸோ கார்த்திகை பெண்கள் கையில் ஏந்தியதால் கார்த்திகேயன் அப்படின்னு வந்து அவர் பெயர் பெற்றார். அதற்கு பிறகு பார்வதி தேவி விஷயத்தை கேள்விப்பட்டு வந்து அந்த 6 குழந்தைகளும் அன்போடு அணைக்கிறாங்க. அவங்க அப்படி அணைக்கும் போது அந்த 6 குழந்தையும் ஒரு குழந்தையாக 6 தலைகளும் 12 கைகளுமாக மாறுது. இதுதான் வந்து முருகப்பெருமான், அதாவது வந்து ஸ்கந்தா கார்த்திகேயா அவதாரம் இருக்கு இல்லையா, அது அவதரித்த கதை. அதற்கு பிறகு அவர் வந்து இந்த தாரகாசுரனை வதம் செய்கிறாரு, தேவர்களை வந்து காக்குறாரு. ஸோ தேவர்களை காப்பதற்காகவே பிறப்பெடுத்தவர் தான் இந்த கார்த்திகேயா அப்படின்ற கடவுள் அப்படின்றது தான் வடமொழி சொல்லும் கதை. சரி, இப்போ இந்த ஸ்கந்த புராணா அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதாவது ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய 18 மகா புராணாஸ், பெரிய புராணங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் இருக்கிறதுலேயே பெரிய புராணம் இந்த ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 81,000 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொகுக்கப்பட்ட ஒரு பாடல். இவ்வளோ பெரிய புராணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தொகுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இருந்தாலும் இந்த ஸ்கந்த புராணம் அப்படின்ற இந்த இதிகாசம் இருக்கு இல்லையா, அந்த புராண கதைகள், ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த முருகன் பற்றின இந்த ஐடியாலஜி, இந்த கார்த்திகேயா பற்றின ஐடியாலஜிஸ் அப்படின்றது நமக்கு கடைச்சங்க காலத்திலிருந்தே பரிபாடலில், திருமுருகாற்றுப்படையில் இதிலெல்லாம் வந்து இந்த முருகனுக்கு வந்து அந்த விஷயங்கள், அடையாளங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அறிமுகப்படுத்த தொடங்கியாச்சு. ஸோ பழந்தமிழ் முருகன், பழந்தமிழ் தெய்வம் சேயோன் அப்படின்றதோ சேர்த்து இந்த புராண இதிகாசங்கள் சொல்லும் இந்த கார்த்திகேயன் அப்படின்றதோட ஒரு கலப்பு அப்படின்றது அப்போதுலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது தமிழில் கந்த புராணம் அப்படின்ட்டு மாறுது. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆகுது. ஸோ அது வரைக்குமே வந்து முருகனுடைய அடையாளங்கள் அப்படின்றது சேவல், மயில் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கி வந்து 14ஆம் நூற்றாண்டில் வந்து கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வடமொழியில் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்கந்த புராணம் அப்படின்றத கந்த புராணம் அப்படின்னு எழுதுறாரு. பட் இங்கே இருக்க தமிழ் கூறும் நல்லுலகத்துக்காக இதுக்கேற்ற மாதிரி இந்த கதைகளை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணுறாரு, கொஞ்சம் மாற்றம்லாம் செய்கிறாரு. ஸோ தமிழுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏறி அங்கே தாரகாசுரன் அப்படின்னா இங்கே வந்து சூரபத்மாவை கொள்றதுக்காக வந்தார் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வந்து செய்கிறாரு. ஸோ அப்போ தொடங்கி 14ஆம் நூற்றாண்டு தொடங்கியே அந்த வடிவம் அப்படின்றது தான் இன்னைக்கு வரைக்குமே நமக்கு பழக்கப்பட்ட ஒரு முருகன் அப்படின்ற ஒரு அடையாளமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வடநாட்டு கார்த்திகேயாவுக்கும் தென்னாட்டு முருகனுக்கும் அப்படின்னு சொன்னால் இது வள்ளி தெய்வானை தான். இப்போது வடநாட்டை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேயாவுக்கு தெய்வானையை வந்து மனம் முடிக்கிறாங்க. அதாவது தேவர்கள் தலைவனாகிய இந்திரனுடைய மகள் தான் தெய்வானை. இந்த தெய்வானையை தான் கார்த்திகேயா மனம் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம தமிழுக்கு வந்தோம் அப்படின்னா முருகன் அப்படின்னாலே வள்ளி இல்லாமல் நம்ம கதையை வந்து முடிக்கவே முடியாது. வள்ளியை வந்து காதல் திருமணம் புரிஞ்சிருப்பார். அதுவும் காதல்னால் வந்து சாதாரண காதல் கிடையாது. எப்படியெல்லாம் சுற்றி சுற்றி வந்து குறவர் மகளான வள்ளியை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணார் அப்படின்ற கதை வந்து அந்த காலம் தொட்டு இலக்கிய பாடல்கள்லேருந்து ஏன் இப்போ சமீப காலமாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்து இந்த தெருக்கூத்து நாடகம் வரைக்குமே வந்து இந்த ஏன் ஆரம்ப கால சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பேசாமல் ஸ்ரீவள்ளி தான் எடுத்தாங்க. ஸோ வள்ளி முருகனுடைய காதல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஒரு காதல் கதை. அது ஒரு தெய்வமாகவே இருந்தாலும் அவர் வந்து குறவர் குலத்திலிருந்து ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார். ஸோ சாதியை கடந்த ஒரு காதல் அப்படின்ற இந்த கழுவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை அப்படின்னா பழந்தமிழர் முறைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையை வந்து முருகனே வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு உதாரணம் தான் இந்த வள்ளி திருமணம். அதே மாதிரி சங்க பாடல்களை பொறுத்த வரைக்கும் இந்த வள்ளி அப்படின்றதுக்கு இன்னொரு நிலையும் இருக்குது. வள்ளி அப்படின்றவங்க முருகனுடைய காதல் மனைவி அப்படின்றத தாண்டி வள்ளி அப்படின்றது ஒரு தெய்வ நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டிரான்ஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். நற்றினையில் முருகு புணர்ந்து இயன்ற வள்ளி போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முருகு அயர்தல் அப்படின்னா சொன்ன இல்லையா, குறி சொல்லுவாங்க அப்படின்னப்போ முருகு புணர்ந்து இயன்ற வள்ளி போல அப்படின்னா அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த குறி சொல்லும் பெண்ணை போல, அந்த குறி சொல்லும் பெண்ணை வந்து வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி முருகு அப்படின்ற நிலையை அடையும் பெண்ணை வந்து வள்ளி அப்படின்னு சொல்ல தொடங்கி அதற்கு பிறகு முருகனை அடைந்த வள்ளி அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த கதை அப்படின்றது நகர்ந்திருக்கு. அடுத்தது முருகன் எந்த அளவுக்கு பழமையானவர் தமிழர்களுடைய வாழ்வியல் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு கொற்றவை வழிபாடுக்கு போகணும். அதாவது தாய் தெய்வ வழிபாடு. இப்போ தாய் தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் வந்து குழுவாக இணைந்து வாழ தொடங்கின காலத்திலிருந்து இந்த தாய் தெய்வ வழிபாடு தமிழர்களுக்கே உரித்தான ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஆதி தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாய் தெய்வ வழிபாட்டில் இருந்து தான் வந்து தொடங்கணும். இதை யாரும் மறுக்க முடியாது. ஸோ இந்த தாய் தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொற்றவை அப்படின்றவங்க தான் வந்து வைதிகமயமாக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து அவங்க துர்கா தேவி அப்படின்லாம் நான் வந்து சொல்கிறோம் இல்லையா, மகிஷாசுரமர்த்தினி, துர்கா தேவி அப்படின்னு எல்லாம் வந்து வைதிகமயமாக்கப்பட்ட பிறகு வந்து கொற்றவை வந்து மாறுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஆதி காலத்தில் தாய் தெய்வமாக நமக்கு கொற்றவை, இவங்களை வந்து பழையோள், காடமர் செல்வி, துணங்கையர் செல்வி, அதுக்கப்புறம் துணைங்கம்மா தேவி, மோதி இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த தாய் தெய்வத்தை. அது ஃபர்டிலிட்டி காடஸ் அப்படின்னு இந்த கிரேக்க கடவுள்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்டிலிட்டி. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஆரம்ப கால கடவுள் அப்படின்னா வந்து கொற்றவை இருக்காங்க, தாய் தெய்வ வழிபாடு. இப்போ தாய் தெய்வ வழிபாடு அப்படின்றது தமிழர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பழசு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நில உடைமை இதெல்லாம் வருது இல்லையா, இப்போ வந்து நாடு பிடிக்கிறதுக்காக சண்டைலாம் போடுறாங்க இல்லையா, ஒரு ராஜா, அப்புறம் வந்து மன்னருடைய அரசாட்சி, அதுக்கு கீழே இருக்க மக்கள், சப்ஜெக்ட்ஸ், அவருடைய ராஜ்யம், இந்த டெரிட்டரி அப்படின்லாம். அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சமூகம், பண்டைய ரொம்ப பழங்கால தமிழர் சமூகத்தில் வந்து இந்த வெட்சி, கரந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ போருக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு பிடிக்கிறதுக்காக போடுறது இல்லை. நாடு பிடிக்கிறது வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இது வந்து என்னுடைய ராஜ்யம், இது உன்னுடைய ஊர், உன் இடத்த நான் பிடிக்க வரேன் அப்படின்றதுக்காக சண்டை போட போகிறாங்க. அந்த போர் அப்படின்றது வேற. பட் இது வந்து பழந்தமிழர் போர் முறைகள் அப்படின்றது வந்து
என்ன பண்ணுவாங்க அப்போ போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடோடி சமூகமாக இருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் ஆணிரை கவர்தல் அப்படின்றது தான் வந்து பண்டைய கால போர் முறையாக இருந்தது. வெட்சி கரந்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட மாலையை வந்து அந்த பூக்களால் மாலையை வந்து போட்டுட்டு போவாங்க. ஆணிரை கவரும்போது மீட்கும் போது ஒரு பூ மாலையாக போடுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல. அதுவும் இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் அந்த மாதிரியெல்லாம் போகிற காலகட்டத்தில் ஆணிரை கவர்தல் அப்படின்னா வந்து கேட்டில்ஸ், இப்போது ஆடு மாடு பசுக்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கவர்ந்துட்டு வருவாங்க. ஒரு ஊருக்கு போய் போரிட்டு அதெல்லாம் கவர்ந்துக்கிட்டு, அதாவது திருடிக்கிட்டு எடுத்துகிட்டு இந்த ஊருக்கு வராங்க. திரும்ப வந்து அவங்க இங்கேருந்து மீட்கிறதுக்காக வருவாங்க. ஸோ இதுதான் அந்த பண்டைய கால போர் முறை. ஸோ இப்படி ஆணிரை கவர்றதுக்காக போகும்போது போருக்கு இந்த மாதிரி இதை தான் வந்து போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வணங்கப்படும் தெய்வமாக அந்த காலத்திலேயே கொற்றவை அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. இந்த கொற்றவைக்கு வந்து பலியிட்டு கொள்ளுதல், நவகண்டம் அப்படின்னா சொல்லுவாங்க, தலையவே அறுத்து வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான வந்து குரூரமான இந்த பலி பிராக்டிசஸ் எல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ பழமையான தாய் தெய்வ வழிபாடு அப்படின்றது இந்த சமூகத்தில், பழந்தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கு. அப்படின்னும் போது அது கூடவே இருந்த ஒரு வழிபாடு அப்படின்றது தான் வந்து மகன் வழிபாடு. தாய் எப்படி இருந்தால் மகன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மகன் அப்படின்றது தான் வந்து முருக வழிபாடு அப்படின்னு. இப்போ முருகனை வந்து வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செவ்வேல், நெடுவேல், முருகன் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதில் வேல் அப்படின்றது வந்து வேல் கிடையாது, கையில் வச்சிருக்க ஆயுதம் கிடையாது. வேல் அப்படின்னா வந்து மண்ணுக்குரியவன், மண் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கால போர் முறைகள், அதாவது வந்து நாடு பிடிச்சு மன்னராட்சியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து ஆணிரை கவர்தல் அப்படின்ற காலகட்டத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு தாய் தெய்வ வழிபாடு, மகன் தெய்வ வழிபாடு அப்படின்றது தான் காலப்போக்கில் வைதீகமயமாக்கப்படும் போது இந்த கொற்றவை இருக்காங்களா, இவங்களை வந்து சிவனுக்கு மனைவியாக பார்வதியாகவும், கொற்றவை மைந்தன் அப்படின்றவரை வந்து அதாவது முருகனை சிவனுக்கு வந்து மகனாகவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. அதாவது மறுவராங்க, ஒன்றின் மேலும் ஒன்று ஏறுது, ஸோ மருகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கால சுழற்சியில் இப்படி ஒரு கான்செப்டாக வந்து அந்த திரிபு நிலை அப்படின்றது ஏற்படுது. பண்டைய தமிழர் தெய்வங்கள், இந்த ஆதி தெய்வங்கள் அப்படின்றவங்க எப்போ வந்து இந்த மாதிரி வைதீகமயமாக்கப்படுறாங்க, பெருஞ்சமய நெறிக்குள்ளே வந்து வராங்க அப்படின்ற ஒரு கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேக்காக இருந்தது. என்ன அப்படின்னா ஆதியில் கிமு காலத்திலிருந்தே இந்த ஆதி தெய்வங்கள் அப்படின்றவங்க, இந்த கொற்றவை, முருகன், இந்த வழிபாடெல்லாம் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு புது புது மதங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. அப்போ சமய மோதல்கள் வந்து அதிகமாகுது. அது மாதிரி புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகும்போது மக்கள் வந்து புது மதங்களுக்கு மாற தொடங்குறாங்க. அப்போது புதிதாக வந்த அந்த புத்தம், சமணம் இதெல்லாம் வந்து கோலோச்ச தொடங்கிய ஒரு காலகட்டம், அதிகாரமும் ஆட்சியும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதங்கள் எல்லாமே வந்து பலி கூடாது, உயிர் பலி கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெஜிடேரியனிசமை வந்து அட்வொகேட் பண்ணக்கூடிய மதங்கள் இல்லையா. அப்படியே இந்த பக்கமாக ஆதி தமிழர் வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா வந்து பண்டைய கால தெய்வங்கள் எல்லாமே வந்து இந்த உயிர் பலி அப்படின்றத ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மாமிச பலி அப்படின்றது மாமிசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, படையலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெய்வங்கள் தான். ஆப்வியஸ்லி அந்த காலகட்டத்தில் வேட்டையாடிய சமூகம் தான் இல்லையா, அதனால் அவங்க வந்து வெஜிடேரியனெல்லாம் வந்து சாமிக்கு படைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்வியலோட கலந்த ஒரு தெய்வமாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட படையலும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் என்ன சாப்பிட்றாங்களோ அதே தான் வந்து கடவுளுக்கும் ஆதிக்கடவுளுக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதுனால. ஸோ இங்கே மெயின் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் உயிர் பலி கூடாது, வெஜிடேரியன் கடவுள்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் எடுக்கும்போது இந்த பக்கத்தில் இந்த ஆதி கடவுள்கள் எல்லாம் வந்து பின்னுக்கு போகிறாங்க, பேக் ஸ்டேஜ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு தேவை ஒன்று வருது. அதாவது புதிதாக வந்து இந்த வெளி மதங்கள் இருக்கு இல்லையா, இந்த சமணம், பௌத்தம் இதையெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னா தனித்தனியாக இருக்க நெறிகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து இப்போ சைவம், வைணவம், கௌமாரம்னா முருகனை கும்பிடுறவங்க, குமரனை கும்பிடுறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நெறிகள் எல்லாத்தையுமே ஒரே குடைக்குள் கொண்டு வரணும், இதன் மூலமாக வந்து ஸ்ட்ரென்தன்டு ஒரே ஒரு ஃபோர்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து முடிவெடுக்கப்படுது. ஸோ இதன்படி வைதீகம் அப்படின்ற ஒரு நெறிக்குள்ள எல்லாத்தையும் ஒரு குடைக்குள்ள வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்படி தான் வந்து பழந்தமிழ் தெய்வங்களும் வடக்கிலிருந்து வர நம்பிக்கைகள், புராண நம்பிக்கைகள் இதெல்லாமே ஒன்றின் மீது ஒன்று வந்து மர்ஜ் ஆகுது, ஏறுது. ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே கலந்த ஒரு கலவையாக ஆதி தமிழருடைய மதங்கள் எல்லாமே வந்து பெருஞ்சமய நெறிக்குள்ள வந்து உள்ள வருது. இப்படி சைவம், வைணவம், கௌமாரம் இப்படியெல்லாம் தனித்தனியாக இருந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து வைதிக நெறிக்குள்ள உள்வாங்கப்படுது. காலத்தின் கட்டாயம் வைதிக நெறியால் வந்து உள்வாங்கப்படுது, சமஸ்கிருதமயமாக்கப்படுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறமா முருகன் அப்படின்றவர் அதுக்கப்புறமா தனி பெரும் தெய்வமாக ஒரு மக்களால் கொண்டாடப்படும் ஒரு நாயகனாக வந்த ஒரு காலம், அவருடைய ஒரு கோலோச்சிய ஒரு காலகட்டம் தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா
15ஆம் நூற்றாண்டுக்கு நம்ம வரணும். இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தி எழுச்சிலாம் வருது அப்படின்னா இல்லையா. இப்போ 7ஆம் நூற்றாண்டுலேருந்தே பக்தி எழுச்சி, சைவத்துக்கு வந்து 12 திருமுறைகள், வைணவத்துக்கு 4000 திவ்ய பிரபந்தம் இப்படின்னு. ஸோ சைவம் வைணவம் இந்த மாதிரியான சண்டைகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது முருகன் அப்படின்றவர் கொஞ்சம் வந்து ஒரு பேக் சீட்டில் தான் இருக்கார். அதை விட முருகன் அப்படின்றது ஒரு தனிப்பெரும் தெய்வம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவரை வந்து வைதிக நெறிக்குள்ள சிவனின் மகனாக, ஸ்கந்தனாக, கார்த்திகேயனாக அவரை வந்து உள்ள கொண்டு வந்தாச்சு. சிவனின் மகனாக அவரை வந்து அடைக்கப்பட்டாச்சு. அப்படின்னும் போது முருகனுக்கான ஒரு தனிப்பெரும் தெய்வம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து, முருகனை வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டாக கொண்டாடக்கூடிய ஒரு அந்தஸ்து அப்படின்றது 15ஆம் நூற்றாண்டில் தான் நடந்தது. அங்கே எங்கே அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 14ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தோட அரசியல் நிலைமை வந்து என்னவா இருந்தது. ஸோ அங்கே நடந்த ஒரு விஷயம் தான் 15ஆம் நூற்றாண்டில் முருகனுடைய தேவை அப்படின்றது வந்து கொண்டு வந்தது. அப்படி என்ன நடந்தது 14th செஞ்சுரியில் அப்படின்னு பார்க்கலாம். 1310 மாலிக் காஃபூரோட படையெடுப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டெல்லி சுல்தானேட்லேருந்து தெற்கு நோக்கி வராங்க. முதன்முறையாக மதுரைக்கு வந்து ஒரு பெரிய படையெடுப்பை வந்து மாலிக் காஃபூர் செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் வந்து சூறையாடப்படுது. எந்த பக்கம் திரும்பினாலும் கொலை கொள்ளை. அது பெரிய கோயிலான சிதம்பரம் கோயிலாகட்டும், ஸ்ரீ வைகுண்டம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இப்படின்னு பெரும் கோயில்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்படுது. மக்கள் மனசில் வந்து தீராத அச்சமும் எதிர்காலம் பற்றின ஒரு பயமும் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் நிலையில்லாத ஒரு தன்மையில் இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுல்தானியர்களுடைய ஆட்சி, மதுரை சுல்தான் ஆட்சி அப்படின்றது நடக்குது. அதுக்கப்புறமா குமார கம்பண்ணன் வராரு 1378 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் 14ஆம் நூற்றாண்டோட இறுதியில் விஜயநகர பேரரசு அப்படின்றது மதுரையில் வந்து நிறுவப்படுது தமிழ்நாட்டில். ஸோ இப்படியாக ஒரு தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அரசு ஆட்சி அதிகாரம் இதெல்லாமே வந்து 14ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேயே வந்து அவங்க கை விட்டுட்டாங்க, அவங்கள விட்டு போயிடுச்சு. ஸோ தொடர்ந்து இந்த கொலை கொள்ளை இந்த மாதிரியான அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை இதையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தமிழர்களுடைய வாழ்வில் ஒரு பற்றற்ற ஒரு நிலையில தான் இருக்காங்க. எதிர்காலம் குறித்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில் இருக்காங்க, அக வாழ்க்கையிலும் சரி புற வாழ்க்கையிலும் சரி. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் மக்களுக்கு, தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமான ஒரு நாயகன் தேவைப்படுறாரு. அதாவது இளமையும் அழகும் காதலும் வீரமும் கொண்ட ஒரு நாயக பிம்பம் அப்படின்றது ஒரு பக்தியின் மூலமாக ஊட்ட வேண்டிய ஒரு தேவை வருது. இந்த ஒரு தேவையை வந்து அழகாக வந்து பூர்த்தி செஞ்சவர் அப்படின்றது தான் வந்து முருகர், வைதீகமயமாக்கப்பட்ட முருகர். இதுக்கு அவருடைய ஒரு பக்கம் அவர் சூரபத்மாவை துணிந்த கையதனால், சூரபத்மாவை வந்து போர் புரிந்து தேவர்கள் குலம் காத்த கதை அவருடைய வீரம் அப்படின்றது இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து வள்ளியை வந்து துரத்தி காதலிச்சிருப்பார். ஸோ இதன் மூலமாக வந்து இந்த விளையாட்டு, அவருடைய காதல், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது ஒரு பக்தி சுவை வந்து கொடுக்குது. ஸோ இந்த முருகனுடைய இந்த ஒரு ஷேட் அப்படின்றது அந்த காலகட்டத்து மக்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு பிம்பமாக இருந்தது, ஒரு பக்தி பிம்பமாக இருந்தது. அதில் பெரும் பங்கு, ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதர் அவர்கள் தான். அவருடைய இந்த செவ்வியல் இசையும் இந்த சந்தச்சுவையும் வந்து மக்கள்கிட்ட, அதுவும் வெகுஜன மக்கள்கிட்ட முருகனை வந்து இன்னும் ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அருணகிரிநாதல் வீரமும் காதலும் கொண்ட இந்த முருகனை பற்றி வந்து அழகழகான பாடல்கள் அவருடைய சந்தச்சுவையோடு வடிக்க தொடங்குறார். அதாவது பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா அப்படின்னு சந்தத்தோடு பாடுவார். அவரே தான் வந்து திருப்புகழ், அருணகிரிநாதர் அப்படின்ன உடனே திருப்புகழ், அவருடைய முருகனை பற்றி பாடக்கூடிய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, இந்த மாதிரி வந்து சந்தச்சுவை புதிந்த பாடல்களை வந்து அடுத்தடுத்து எழுதி இந்த முருகன் அப்படின்றத வெகுஜன மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறாரு. இது இந்த உனை தினந்தொழுதிலன் உனதியல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு நடியினை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாமே அருணகிரிநாதருடைய காலகட்டத்தில். இப்போவுமே முருக பக்தர்களுக்கு எல்லாருக்குமே இந்த திருப்புகழ் பாடல்கள் அப்படின்றது வந்து மனப்பாடம். ஆல் தேங்க்ஸ் டு அருணகிரிநாதர். அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து முருகர் சம்பந்தமான கொண்டாட்டங்கள் அப்படின்றது தமிழர் வாழ்வின் சம்பந்தமான ஒரு கொண்டாட்டங்களாகவே இருக்கு. அது கந்த சஷ்டி, தைப்பூசம், கிருத்திகை, ஆடி கிருத்திகை, அதுக்கப்புறம் வந்து பங்குனி உத்திரம், இந்த மாதிரி வந்து முருகன் அப்படின்னு வந்தாலே கொண்டாடி தீர்த்துடுறாங்க. அதே மாதிரி வேற எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து காவடி எடுக்கிறது, அலகு குத்துறது, இதெல்லாம். ஸோ முருகனுக்கே உண்டான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காவடி எடுக்கிறது அப்படின்றது. உலகம் முழுக்கவே எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ, முருகன் தமிழ் கடவுள் முருகன் இருக்காரோ அங்கெல்லாம் வந்து பக்தர்கள், தமிழர்கள் காவடி எடுப்பாங்க. உலகம் முழுக்கவே தமிழர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் முருகனையும் கூட்டிகிட்டு போய் அங்கே அவருக்காக வந்து முருகனுக்கே உண்டான வழிபாடான இந்த காவடி எடுக்கிறது அப்படின்றத நம்மளால் இன்றைக்கும் பார்க்க முடியுது. ஸோ அன்று தொடங்கி இன்று வரைக்குமே
பக்தியின் மூலமாக மட்டும் இல்லாமல் கலையின் ஊடாகவும் இந்த முருகன் அப்படின்ற எலிமெண்ட் தமிழர் வாழ்க்கையில் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்த ஒரு விஷயமா வந்து ஆகிட்டார். உதாரணத்துக்கு திரைப்படம் வரைக்குமே முருகன் அப்படின்ற ஒரு அம்சம் வந்து எத்தனை தெய்வங்களை பற்றி வந்து படங்கள் எடுத்தாலும் முருகனை பற்றி எடுத்த படங்கள் வந்து ஏராளம் ஏராளம். முருகனுடைய ரெஃபரன்சஸ் இன்னைக்கு வரைக்குமே வந்து ஏராளம் ஏராளம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து கந்தன் கருணை, அதுக்கப்புறம் வள்ளி திருமணம், ஸ்ரீவள்ளி, முருகன் அடிமை, தெய்வம், வருவான் வடிவேலன், வேல்முருகன், இந்த மாதிரி வந்து நிறைய திரைப்படங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏன் இப்போ அஜித்குமார் நடித்த இந்த சேவல் கொடி பறக்குதையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேசியா முருகன் கிட்ட வந்து ஆடிட்டு இருப்பார். அது பயங்கரமான ஒரு தமிழர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து எல்லாரையும் ஒன்றிணைக்கும் ஒரு சக்தியாக முருகன் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து ஆகி இருக்கு அப்படின்றத தமிழர்கள் வந்து தவிர்க்கவே மறுக்கவே முடியாது. ஸோ இப்படியாக ஆதி காலத்தில் இருந்த, அதாவது நம்ம ஆதி சமூகமாக வேட்டையாடும் சமூகமாக இருந்தப்போ கொற்றவை சிறுவனாக இருந்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்கான ஒரு கடவுளாக முருகன், இப்போ இருக்க இளசுகள்கிட்டையும் வந்து முருகன் தான் வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு ட்ரெண்டிங் தெய்வமாக இருக்கார். ஸோ இன்னைக்கு வரைக்குமே முருகர் அப்படின்றது பழந்தமிழர்லேருந்து தமிழர் வாழ்க்கையில் கலந்த ஒரு விஷயமாக, கலந்த ஒரு தெய்வமாக இருக்கிறார். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சிம்பிளாக சொல்லணும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து முருகர் கலந்துருக்காரு தமிழர்கள் வாழ்க்கையில் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் குறைந்தபட்சம் 3 பேரோட பேராவது வந்து முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு பேராக இருக்கும். சரவணன், கார்த்திகேயன், சிவகுமார், குமரன், ஆறுமுகம், இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு முருகன் சம்மந்தப்பட்ட ஒரு பேர் வந்து நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு தமிழர் வாழ்க்கையில் ஒன்றோட ஒன்றா கலந்துக்கிட்ட ஒரு எமோஷன் தான் வந்து முருகன். ஒரு இனத்துக்கான அடையாளமே மொழி தான். ஸோ அந்த தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை வகுக்கும்போது அந்த இலக்கணத்தின்படி தமிழர் நிலங்களை தினவாரியாக பிரிக்கும்போது குறிப்பிடப்பட்ட அந்த தெய்வம் அந்த முருகனானவர் இத்தனை காலம் தொட்டு நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு வந்த அந்த முருகப்பெருமான் எங்கேயோ வடக்குலேருந்து வந்தார் அப்படின்னு திடீர்னு ஒரு போஸ்ட்டில் போட்டால் நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ அதோட வெளிப்பாடு தான் வந்து இந்த மாதிரியான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸும், அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான வந்து எதிர்வினைகளும், இந்த மாதிரியான வீடியோவும். இப்படி கொற்றவை சிறுவனாக, முருகனாக, குமரனாக, கந்தன், கார்த்திகேயனாக ஏதோ ஒரு வடிவில் முருகன் அப்படின்றவர் தமிழருடைய வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து ஒன்றோட ஒன்றா கலந்துருப்பார். தமிழையும் தமிழர்களையும், மொழியையும் மக்களையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி தான் அந்த மொழிக்கான தலைவன், முத்தமிழுக்கான தலைவன் முருகனையும் தமிழர்களையும் பிரிக்கவே முடியாது. முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். பரமசிவன் ஐயாவுடைய தெய்வம் என்பதோர் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் கடைசியாக முருக வழிபாடு அப்படின்ற ஒரு சாப்டர் எழுதியிருப்பார். இதில் தமிழர்களுடைய ஆதி தெய்வமாக இளமையும் போர்க்குணமும் கொண்ட ஒரு தலைவனாக இருந்த முருகன் அப்படின்றவர் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு கடைசியில் பண்டார சாதியினரால் இந்த தமிழ் பூசை அப்படின்றதே வந்து கடைசியாக தவிர்க்கப்பட்டு கடைசியாக எப்படி இந்த முருகன் அப்படின்றவர் சமஸ்கிருத மயமாக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற வரைக்கும் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் நடந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காரு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து முருகனுக்கான ஒரு கடவுளுக்கான ஒரு சண்டையாக இந்த வீடியோவோட நோக்கத்தை வந்து நான் குறுக்க விரும்பலை. ஏன்னா அது வந்து ஒரு சின்ன கடவுள் பிரச்சனை, இதையே நம்ம பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது வந்து அதே மாதிரி இது வடக்கு பெருசா தெற்கு பெருசா அப்படின்னு அடிச்சு காட்டு யாரு பெருசு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாவும் இதை நான் பார்க்கல. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது வந்து ஒரு கடவுள் அப்படின்றத தாண்டி ஒரு இனத்தின் தலைவனை, ஒரு மொழியின் தலைவனை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ முருகன் அப்படின்றவர் ஒரு மொழி சம்மந்தப்பட்டிருக்காங்க. தமிழர்களுக்கு மொழியோடு உணர்வோடு கலந்து விட்ட ஒரு விஷயம். ஸோ முருகன் அப்படின்றவர் வந்து கடவுள் அப்படின்றத தாண்டி முருகன் இஸ் அன் எமோஷன். ஸோ இதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தான் இந்த மாதிரியான எதிர்வினைகள்லாம் வந்து ஆற்ற வேண்டியிருக்கு. ஸோ இதை சரியான புரிதல் இது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி கண்மணி.